Hello students, welcome to Kalvi Code. In the video, 10th standard maths offline examination December 2023 question paper ஒரு மாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ offline examனாலே full portion தான் இல்லையா? ஸோ எல்லா சாப்டர்ஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா தானே? ஸோ இப்போ ஓவரால் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா சாப்டர்ஸுமே ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆஃபீஸ் எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ இந்த எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது படிக்கிறதுன்னு சொல்றதை விட ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, எந்தெந்த சாப்டர்ல இருந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு மாடல் இது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சூஸ் 14 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சூஸ் பார்க்கலாமா? இஃப் g ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா? given by g of x equal to alpha x plus beta, then find the values of alpha and beta. g of x கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்மள ஆல்பாவும் பீட்டாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் n of a equal to 4, n of b equal to 2. Then the total number of relation that exists between set A and B is dash. என்ன கேட்டிருக்காங்கன்னா, A வந்து set A ல 4 elements இருக்கு, set B ல 2 elements இருக்கு. மொத்தமா அந்த ரிலேஷன்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் given f of f1 னா 1, f2 னா 3 and fn னா fn minus 1 plus fn minus 2. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், f3 கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ ஆஃப் ஜிபி கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ, அதாவது இது ஒன்னோடத்துக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும் நம்ம. The number of points of intersection of a quadratic polynomial. ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, குவாட்ரட்டிக் பாலினாமியல் கொடுத்துட்டு with the x-axis. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லை குவாட்ரட்டிக் பாலினாமியல் இருந்ததுன்னா அதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுபிடிப்போமா? ஸோ அந்த மாடல்ல தான் போடணும். இஃப் a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தென் a ஸ்கொயர், ஸோ இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் எழுதிட்டு இன்டு மறுபடியும் இந்த மேட்ரிக்ஸ் எழுதி என்ன பண்ணணும், இதுல ரோ எடுத்தோம்னா இதுல காலம் எடுக்கணும், அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? ஏ ஸ்கொயர் அப்படிங்கும்போது தனித்தனி எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த கிவன் ஃபிகர், ஸோ ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல PR, ஓகேவா? ஸோ PR அப்படின்றது 26 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, QR-ன்றது 24 சென்டிமீட்டர். ஆங்கிள் PAQ வந்து 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, ஸோ இது ரைட் ஆங்கிள். அப்புறம் PA இதுக்குள்ள இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் QA வந்து 8 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் PQR. ஸோ இந்த ஆங்கிள் நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் the point of intersection. So 3x minus y is equal to 4 and x plus y is equal to 8 is dash. Point of intersection கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதி சால்வ் பண்ணுவோமா? ஸோ சால்வ் பண்ணா நமக்கு x வேல்யூ y வேல்யூ இப்படி கிடைக்கும், ஓகேங்களா? xல ஒரு நம்பர் yல ஒரு நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இதுக்கு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. The angle of elevation of a cloud from a point h meter above a lake is beta. The angle of depression of its reflection in the lake is 45 degrees. The height of the location of a cloud from the lake is dash. So என்ன சாப்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க, ஸோ இது கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. The curved surface area of a right circular cone. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, CSA of a right circular cone.
ஸோ ஃபார்முலா என்ன, பை ஆர் எல்லாம் அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க, டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம CSA கண்டுபிடிக்கணும். 12th one, a shuttlecock used for playing badminton as the shape of the combination of. So shuttlecock வந்து எந்த ரெண்டு ஷேப்பை நம்ம ஜாயின் பண்ணா கம்பைன் பண்ணா கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் the variance of first 20 natural numbers is dash. என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 20 நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸோட வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது, if the sample space of a random experiment is yes, then P of S is dash. ஸோ இது ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் 2 எடுத்துக்கிறீங்கன்னா 2 மார்க்ஸ் 10 doses 20 ஸோ 10 அட்டன் பண்ணோம், 14 கொடுத்துட்டு 10 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்துடலாம். இஃப் A ஈக்குவல் டு சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க F, அதாவது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா F is to A tends to B, ஏவும் பியும் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. டிஃபைன்டு பை ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா f of x equal to x square plus x plus 1. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா B ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ A கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, A ல உள்ள எலிமெண்ட்ஸ் தெரியும், அந்த ஃபங்க்ஷன் இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும், B கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் f of x equal to 2x minus 1 and g of x equal to x plus 1 by 2, then prove that. So f of x கொடுத்தாச்சு, g of x கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, f of g equal to g of f equal to x. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம f of g கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் g of f கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், x-க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் Euclid's division algorithm. Find the HCF of 273 and 119. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு HCF highest common factor கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இது அல்ஜிப்ரால இருந்து கேட்டிருக்காங்க. இது என்ன பாத்தீங்கன்னா ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், if A and B are two positive integers such that a to the power of b into b to the power of a equal to 800, find a and b. So a na enna, b na enna கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அடுத்து 19, determine the nature of the roots. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 15x square plus 11x plus 2 equal to 0 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்போம், டெல் கண்டுபிடிப்போமா, டெல் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஈஸியா. ஸோ அதை வச்சு டெல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா, ஈக்குவல் டு 0வா, லெஸ் தென் 0வா. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிப்போமா. If a matrix has 30 elements, what are the possible orders it can have? Next, what length of a ladder is needed to reach a height of 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall? So இது வந்து trigonometry ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா coordinate geometry. The line P passes through the points. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ Pக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் லைன் Qன்ற லைனுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், SP parallel to Q, Pன்ற லைனும் Qன்ற லைனும் parallel அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, find the equation of a line whose intercepts on the x and y axis are 8 and 7 respectively. ஸோ இதுவும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான். இதுல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்லயும் ஒய்லயும் இன்டர்செப்ட் ஆகும்போது என்ன நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 8 and 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் trigonometry. Prove that sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a into cos square b plus sin square a into sin square b is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அடுத்தது 25th, a garden roller whose length is 3 meters long and whose diameter is 2.8 meters rolled to level a garden. How much area will it cover in 8 revolutions? So ஒரு ரெவல்யூஷனுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கார்டன் ரோலர் மோஸ்ட்லி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க.
அப்போ 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், what is the maximum volume of a cone if it was cut from the hemisphere of a radius 21 cm? So இதுவும் என்னது, mensuration தான். Find the range and coefficient of the range of the following data. ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டேட்டாஸ் கொடுத்துட்டு அதோட ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா? ஸோ இது ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க. 3 dice are rolled once. What is the probability of getting the same number triplet in each phase? ஸோ 3 டைஸை வந்து ஒரே டைம்ல நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க? கெட்டிங் த சேம் நம்பர். ஸோ ட்ரிப்லெட் வரணும் ஒரு ஃபேஸ்லயும். ஸோ அதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 5 marks 10 5 50. ஸோ 10 அட்டன் பண்ணணும். 14 கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 42 கம்பல்சரி. Let A equal to the set of all natural numbers less than 8. ஸோ ஏன்றது set of natural numbers less than 8. நம்ம தான் என்ன பண்ணோம், எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்து Bன்றது set of all prime numbers less than 8 கொடுத்துருக்காங்க. ஸோ B யோட எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதணும். C equal to set of even prime number. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, வெரிஃபை தட் A into B minus C equal to A into B minus A into C. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் let A equal to some elements கொடுத்துட்டாங்க, B equal to elements கொடுத்துட்டு ரெண்டு செட்னு சொல்லிட்டாங்க. F is to A tends to be a function given by, so function என்ன ஃபங்க்ஷன்னா f of x is equal to x by 2 minus 1. இதை எப்படி என்ன மாதிரிலாம் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹேரோ டயக்ராம், அடுத்தது டேபிள் ஃபார்ம், அடுத்தது கிராஃபிக்கல் ஃபார்ம். சரிங்களா? நெக்ஸ்ட் Rekha has 15 square color papers of sizes 10, 11, 12 up to 24 வரைக்கும் கொடுத்துட்டு how much area can be decorated with these color papers கேட்டிருக்காங்க. 32 சிம்பிளிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்மள A வேல்யூவும் B வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்த டிவிஷன் போடுவோம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் டிவிஷன், அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணணும், A வேல்யூ என்ன B வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா கண்டிப்பா நமக்கு என்ன ரிமைண்டர் வந்து என்னவா இருக்க போகுது, நமக்கு 0வா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதை வச்சு A and B வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஷோ தட் A square minus 5A plus 7 into I2. I2னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 0ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன தியரம் கேட்டிருக்காங்க, ஜியோமெட்ரில இருந்து ப்ரூவ் தட் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியா, P and Qன்றது ரெண்டு மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் C and CBன்னு கொடுத்துட்டாங்க. எந்த ட்ரையாங்கிள்னா ABC ட்ரையாங்கிள்ல ரைட் ஆங்கிள் C. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 into AQ square plus BP square is equal to 5 into AB square அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் 37 பாத்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரியா, find the area of a quadrilateral. குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்க சொல்லி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க குவாட்ரிலேட்டரலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 4 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்தது ட்ரிக்னோமெட்ரி. 2 ships are sailing in the sea on either side of a lighthouse. ஸோ ஒரு லைட் ஹவுஸ்க்கு ரெண்டு சைடையும் பாத்தீங்கன்னா 2 ஷிப் என்ன ஆயிட்டு இருக்கு, செயில் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, 30 and 45 degree. ஓகேவா? ஸோ இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 meter high, find the distance between the two ships. ஸோ வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த 2 ஷிப்ஸுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க, ஃப்ரெஸ்டம் கேட்டிருக்காங்க. ஃப்ரெஸ்டம் ஷேப்ட் அவுட்டர் போர்ஷன் ஆஃப் டேபிள் லேம்ப், ஒரு டேபிள் லேம்ப் கொடுத்துட்டு அதோட அவுட்டர் போர்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பெயிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட டாப் பார்ட்டையும் சேர்த்து ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த லேம்ப் இஃப் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 square centimeter is ₹2. ஸோ அந்த லேம்ப் ஃபுல்லாவே ஓகேவா, அதாவது டாப்பு
எல்லாமே சேர்த்து நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு அந்த லேம்ப்ல நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா அதோட ருபீஸ் வந்து ₹2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அமௌண்ட். சரிங்களா? ஸோ நம்ம டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40. ஸோ இது மென்சுரேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டில இருந்து கேட்டிருக்காங்களா. if 2 dice are rolled then find the probability of getting the product of 2 dice நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ராபபிலிட்டிக்கு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ வந்து 6 இருக்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, 5 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது question number 42. இது கம்பல்சரி கொஸ்டினா. if a, b, c are 3 consecutive items of AP. ஸோ இது சாப்டர் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஏபில இருந்து கேட்டிருக்காங்க. and XYZ are 3 consecutive terms of a GP. ஸோ இது AP, இது GPன்னு கொடுக்குறாங்க. என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. x to the power of b minus c into y to the power of c minus a into z to the power of a minus b is equal to 1 நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 8 மார்க் கொஸ்டின்ஸா. ஸோ கிராஃபும் ஜாமெட்ரியும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், நம்ம அழகாக 16 மார்க்ஸ் இந்த பார்ட்ல வாங்கிடலாம். ஸோ 43ல ஏ அண்ட் பின்னு 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ ரெண்டுமே என்னது ஜாமெட்ரி தான். ரெண்டுத்துல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 44 பாத்தீங்கன்னா கிராஃப் ட்ரா பண்ணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏல the following table shows the data about the number of pipes. So number of pipes டைம் கொடுத்துருக்காங்க and the time taken to fill the same tank. இதை வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மள கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்றது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கிராஃப் வந்து எப்படி ஸ்ட்ரெயிட் லைனா வருதா இல்ல கர்வ் மாதிரி வருதா அப்படின்றத நம்மளால போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 2 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ அதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் when 5 pipes are used. டைம் கண்டுபிடிக்கணும். 5 pipes கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், x is equal to 5 வச்சு y வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, ஏன்னா yன்றதான் டைமா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ். என்ன பண்ணணும், x கண்டுபிடிக்கணுமா. when the time is 9 minutes. ஸோ y வந்து கொடுத்துட்டாங்க, y 9 கொடுத்துட்டு x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் பி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, draw the graph of y equal to x square plus 4x plus 3 and use it to solve x square plus x plus 1 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணா நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்குமா கிராஃப்ல. அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம ட்ரா பண்ணும்போது ஒரு லைன் ஒன்று கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு அந்த பேரபோலால அந்த லைன் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் டச் பண்ணிருக்கோ, சரிங்களா, எத்தனை பாயிண்ட்ஸ் டச் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா?